போயிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடும் போடலாம், இல்லை ரெண்டு பக்கமுமே போடலாம். நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு லீவ் டிசைனில் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நான் ரெண்டு பக்கமே போட்டு காமிக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஆர்த்தி டிசைனர் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் 39 பார்க்க போகிறோம். கிளாஸ் 38ஓட வீடியோ லிங்க்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 39 என்னென்னா ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதை லீவ் டிசைனில் எப்படி போடுறது, அதுதான் இன்றைக்கி கிளாஸ். இதை வந்து ஃபெதர் ஸ்டிச் டைப் 1ன்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அல்லது ஃபெதர் ஸ்டிச் டைப் 1. இப்போது இந்த டைப்பை பார்க்கும்போது இந்த லீஃபை ஃபில் பண்ணுற மெத்தட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபில் பண்ணோம், இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? இது ரியலாக எதில் மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுவோம்னா பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லி போடுவோம். பீகாக்கோட ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மயிலோட தோகை, அதை ஃபில் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் வரும், அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த லீஃபை எப்படி நான் ஃபெதர் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் அதெல்லாம் வச்சு நான் ஃபில் பண்ணேன்றதை வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இன் லீவ் டிசைன் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு அதை சொல்லலாம், ஃபெதர் ஸ்டிச்சில் டைப் 1 அந்த மாதிரியும் சொல்லலாம். அதை வந்து நான் இன்றைக்கி லீவ் டிசைனில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு இந்த மாதிரி லீவ் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் அதே ஷேப்பில் குட்டியாக ஒரு லீவ் டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது ரெண்டையும் சென்டராக பிரிக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இதில் நான் அந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை சொல்லித்தரதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு லைன் போட்டு உங்களுக்கு நான் வந்து நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். இதில் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா அதை லீஃபில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கு நார்மல் த்ரெட் நீடில் 13 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். இது எப்படி இருக்க போகுதுன்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த செகண்ட் லைனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்டிச், அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேல அது வரைக்கும் அங்கே எதுவுமே பண்ணாமல் மறுபடியும் தேர்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச். இப்போதான் தேர்ட் லைனுக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம லாக் ஸ்டிச் எதுவுமே போடாமல் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடுவோம். அப்படி போகும்போது இங்கே வந்து லாக் விழுந்துடும் இந்த செகண்ட் லைனில். ஓகேவா? செகண்ட் லைனில் லாக் விழுந்துடும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய் அங்கே பக்கத்தில் ஒரு குட்டி போய் ஒரு ஸ்டிச், திரும்பி பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் எந்த மாதிரி போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி தானே போட்டிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு லைன், அதாவது எப்படின்னா இந்த ரெண்டு லைன் இங்கேருந்து இங்கே குத்தி இங்கே இழுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆனால் இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனில் குத்திடணும், திருப்பி செகண்ட் லைனில் ஸ்பேஸ் விட்டு குத்தணும் கொஞ்சம். அதுதான் இதோட ஃபெசிலிட்டி. ஸ்பேஸ் விட்டு குத்தி அப்படியே இழுத்துட்டு போய் கீழே ஒரு ஸ்டிச், அப்படியே பக்கத்தில் லாக் ஸ்டிச். மறுபடியும் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச், தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்படியே இழுத்துட்டு போய் கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். இப்போ பாருங்கள், இதோட ஸ்பேஸ் எந்த மாதிரி கம்மியாக இருக்குது, இதோட ஸ்பேஸ் எவ்வளோ ரொம்ப இருக்குது, அதுதான் இந்த ஸ்டிச்சோட மெயின் இதே. இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் அதுக்கு மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் நெருக்கம் கம்மியாகவும் இருக்கும். அதுதான் இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இல்லை ஃபெதர் ஸ்டிச்லேயே ஒரு டைப் 1 அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். ஃபெதர்னா என்னென்னா பீகாக் இருக்குது பார்த்தீங்களா, பீகாக்கு பின்னாடி மயில் தோகை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோகை தான் ஃபெதர். அந்த மாதிரியே பண்ணுறதுனால தான் இது ஃபெதர் ஸ்டிச். அதில் இது டைப் 1ன்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்பேஸ் விட்டு குத்தணும்.
இப்படி நம்ம இழுத்துட்டு போகும்போது அந்த கீழே நெருக்கமாக இருக்குது சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 த்ரெட் மாதிரி வரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த த்ரெட் ப்ளஸ் இப்போ ஒரு த்ரெட் ஆட் ஆகுது, 2 த்ரெட். ஆனால் இந்த மேலே இருக்கிறதுல ஒரே ஒரு த்ரெட் தான். ஏன்னா நம்ம ஸ்டிச் போட்டு அதை ரிட்டன் பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டு போயிடுறதுனால அங்கே 2 த்ரெட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஒரே ஒரு த்ரெட் தான். இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் அந்த லைன் ட்ரா பண்ணி இங்கே சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் அங்கே லீஃபில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாகவே லீஃபில் போட்டு தான் சொல்லித்தரணும். ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் ட்ரா பண்ணி சொல்லித்தரலான்னு நினச்சேன், அதனால தான் லைனில் சொன்னேன்.